எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூன் 23 முதல் 29 வரை விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9 முதல் 15 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரங்களுடைய அது தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே காண்போம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் நிலையில இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது பல நிலைகளிலே வெற்றியை தரும். யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டத்தை தர அற்புதமாய் கேது செவ்வாய் இணைவு 11ஆம் இடத்தில். ஆகினால் லாபத்தை தரக்கூடிய நிலை என்பது நிலம், வீடு, வாகனங்கள் விஷயத்திலே ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு, கைப்பணம் உயர்வதற்கு, பேச்சிலே மட்டும் இனிமை வேண்டும், படபடப்போ கோபமோ இல்லாமல் செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையில இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகு குருவினுடைய பார்வை பெறக்கூடிய காரணம். ஆகையினால் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுடைய லட்சியம் அதிகமாக இருக்கும், அவருடைய வேகம் அதிகமாக இருக்கும். அந்த லட்சியமும் வேகமும் இப்போது குருவினுடைய பார்வை அருளால் சீர்பட்டு சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாமல் திரிகிரக யோகத்திலே இணைந்த புதன் 2025 ஜூன் 22 வரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில குருவோடு இணைந்து, சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தந்து, அதன் பின்பு குருவானவர் அவர் மாறி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில வந்திருப்பார். தொடர்ந்து குரு 10ஆம் நிலையில இருக்கும்போது அற்புதமான தொழில் வியாபாரத்திலே வளம் வெற்றியை தருவார். காரணம், குரு புதன் இந்த இரண்டுமே இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது வெற்றிக்கான வழிகளை தரும். பாக்கிய நிலைகளிலே இருக்கக்கூடிய குரு ஆதித்யம், குரு மற்றும் சூரியன் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்புல முயற்சிகளிலே வெற்றி. ஏதேனும் ஐடி துறையில இருக்கிறீர்கள், டெலிகம்யூனிகேஷன் வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக, இளைய சகோதரிகள் மூலமாக, வேலை செய்யக்கூடிய இடத்துல இளையோர் மூலமாக ஒரு அனுகூல பலன்களை எல்லாம் தரும். உங்களுக்கு எதிர்நிலையில இருந்த உங்களுக்கு இளையோர் இப்போது ஆதரவாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே 23, 24 திங்கள் செவ்வாயிலே சந்திரன் இருப்பார். ஆகையினால 8ஆம் இடத்து சந்திரன் சந்திராஷ்டமம் என்று பெயர் இருந்தாலும் கூட அங்கு சந்திரன் நிலை என்பது 8ஆம் இடத்திலே உங்களை பொறுத்த சந்திரன் ஒரு அற்புத பலன்களை தரும் உச்ச நிலையை அடைவார். ஆகையினால மிகப்பெரிய ஒரு தடை தாமதங்களை எல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட மனநிலையில தடுமாற்றம் இல்லாமல் ஒரு செயலை செய்யும் போது வெற்றி. செய்யக்கூடிய செயலில சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவை அமைகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையில இருக்கிறார். பெரும்பாலும் 6ஆம் நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அற்புதமாக தரக்கூடிய கடன், நோய், எதிரிகளினுடைய நிலைகளில அதாவது கடன், நோய், எதிரி, உங்களுடைய எதிர்நிலைகளுக்கு சிக்கலை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் புதன், குரு, சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது ஒரு சாமர யோகம் என்ற அந்த யோகம் என்பது அமைகிறது. நுண்களை கற்றுக்கொள்வதற்கு அல்லது தெரியாத புரியாத விஷயங்களை புரிந்து செயல்படுவதற்கு வெற்றியை தரும். வாரத்தினுடைய துவக்கத்திலே சில தடை தாமதங்கள் உங்களுடைய வேலைகளிலே இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், புரியாத சில நிலைகள் இருந்தாலும், மெதுவாக வாரத்தினுடைய கடைசியிலே அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலைகளுக்கு மாறும். வாரத்தினுடைய மைய பகுதியில 25, 26 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில சந்திரன் குருவோடு இணைந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிலைகளை தரும், தந்தை வழி அனுகூலங்களை தரும். பூர்வ புண்ணிய சொத்துக்களிலிருந்து ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் அதிலிருந்து ஒரு சிறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று சொல்ல வேண்டும் என்றால் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:03 PM முதல் செவ்வாய்க்கிழமை 24/6/2025 11:45 PM ஆகினாலே திங்கள் செவ்வாய் ஆகிய இந்த 2 நாளும் முழு சந்திராஷ்டம தினங்கள். இதிலே சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களோடு ஏதேனும் சிறு சிறு சிக்கல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, அது இப்போதல்ல, இதற்கு முன்பிருந்தே இருந்திருக்கும்.
அதை நீங்களாகவோ அல்லது அவர்களாகவோ ஏதேனும் பிரச்சனையை பெரிதாக்கி கொள்ளாமல் பிரச்சனைகளிலிருந்து அகன்றிருப்பது நல்லதை தரும். குரு துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கிய நிலையிலே அமைந்திருப்பதும் திரிகிரக யோகத்தில் ஈடுபட்டும் அனுகூல பலன்களை தரும். முந்தைய வாரங்களிலே தொழில் வியாபாரத்திலே ஏதேனும் நஷ்டம் இருந்தால் அந்த நஷ்டத்தை மீட்டெடுத்து லாபமாக கட்டமைக்கக்கூடிய வாரமாக இது அமையும். வார கடைசியில் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போது கேதுவோடு இணைந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால லாபம் தரக்கூடிய சூழ்நிலைகளில் பொறுமையாக கையாள வேண்டும். படபடப்போ கோபமோ இல்லாமல் கையாளும் போது வெற்றி என்பது இருக்கும். மூத்தோர் பெரியோரிடம் இன்சொல் பேசி அவருடைய ஆதரவை பெறுவது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரும். அதனால் செவ்வாயானவர் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. நிதி ஆதாரங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு, நிலம், சொத்து, சகோதரிகள் தொடர்பான விஷயங்கள்ல மிக சாதகமான சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தும். புதன் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த புதன் உங்களுடைய ராசியிலிருந்து இருக்கக்கூடிய கோச்சார ரீதியிலே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது வெளிநாடுகளோடு தொடர்புடைய விஷயங்களில் நல்ல அனுகூல பலன்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்துல வெளிநாடு சார்ந்த ஒரு புதிய ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் கிடைத்து அது வருங்காலத்தில் நற்பயன் தரக்கூடியதாக அமையும். புதன் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி. பாக்கியத்திற்கான 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி, 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி. 10ஆம் வீடு, புதனுக்கு 10ஆம் வீடு என்பது அது புதனை பொறுத்தவரை எதிர்நிலை இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த கடக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய புதன் தொழில் நல்ல ஒரு நிலைநிறுத்த தொழிலை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தொடர்ந்து தொழிலின் மூலமாக லாபம் வரக்கூடிய நிலைகளாக மாற்றிக்கொள்ளலாம். அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும். வெற்றி என்பது தொழில் நிலைகளிலே ஏற்படும். வேலை பதவி உயர்வு, வேலையில இருப்பவர்களுக்கு வேலை பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கல்வியை தவிர திசை திருப்பல் விஷயங்களில் ஈடுபடாமல் நேரத்தை வீணடிக்காமல் இருந்தால், கல்வியில் நாட்டத்தோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். உணவு சார்ந்த விஷயங்களில அதிகப்படியான இனிப்பு உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தேவையற்ற உணவை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வயதுக்கேற்ப பிரச்சனைகள் அதிகப்படியான உணவுகளின் காரணமாக வர இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலம் காக்க தேவையான உணவை மட்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை மட்டும் உண்பது அவசியம். உங்கள் உடல்நலம் பொதுவிலே சீராக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு செவ்வாய் கேதுவினுடைய இந்த லாப நிலை சஞ்சாரம் மிக சாதகமான பலன்களை தரும். வெற்றிக்கான வழிகள் பல இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது குருவானவர் உங்களுக்கு பாக்கிய நிலைகளிலே இருந்து அற்புதங்களை செய்யக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய பேச்சிலே, உங்களுடைய முயற்சிகளிலே வெற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை வரம் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விசாகம் 1, 2, 3 நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த துலாம் ராசி என்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் குருவினுடைய அருள் திருவருளாக மாறி வியாபாரம், தொழில் விஷயங்களில வெற்றி. மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக கல்வியில சற்று தடை இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. புதிய முயற்சிகளோ ஏதேனும் செய்கிறீர்கள் என்றால் திங்கள் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து துலாம் ராசி அன்பர்கள் செய்வது என்பது அது சாதகமான பலன்களை தரும். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, பெருமாள் கோயில்களுக்கு சென்று வியாழன் வெள்ளியிலே வழிபாடு செய்வது, வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே இல்லத்திலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே தவறாமல் முருகன் வழிபாடு செய்வது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு ராகுகால வேலையில செய்வது என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றியை பெறும். கேதுவோடு இணைந்த செவ்வாய் வம்பு வழக்கு இருந்தால், கோர்ட் நீதிமன்ற பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடித்து தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும். எளிய வழிபாடுகள், இறைவன் மீது நம்பிக்கை வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை, ஜூன் 23, 2025 10:10 அதாவது PM வரை திரையோதசி, அதன் பின்னர் சதுர்த்தசி. கார்த்திகை நட்சத்திரம் 3:16 PM வரை, அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம். மரண யோகம் 3:16 PM வரை. அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் மரண யோகமாக இருக்கிறது. அதன் பின் அமிர்த யோகம்.
இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு, அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து, தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும். அடுத்தது ஆனி 10 செவ்வாய்க்கிழமை ஜூன் 24, 2025 6:59 PM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது. இன்றைய நட்சத்திரமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் 12:54 PM வரை அமைகிறது. அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை, கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது. கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசியாக இந்த நாள் அமைகிறது. யம தர்ப்பணம் விடுவது பித்ருக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. ஆகையினாலே அது கடமை, உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை செய்வது உங்களுடைய பித்ருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முக்தி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். செவ்வாய்க்கிழமை உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய, அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம், அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும். அடுத்தது புதன்கிழமை ஆனி 11 ஜூன் 25, 2025 4:01 PM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. இந்த நாளில் மிருகசீரிட நட்சத்திரம் 10:40 AM வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது. இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும். பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள். போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம், அதாவது செவ்வாய்க்கிழமையாக அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி, போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன். இஷ்டி என்பது அவர்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும். அடுத்தது வியாழக்கிழமை ஆனி 12 ஜூன் 26, 2025 1:24 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 8:46 AM வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். மரண யோகம் 8:46 AM வரை, அதன் பின்னர் அமிர்த யோகம். இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் 3:30 பின்பு செய்யலாம். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள். ஆஷாட சுத்தம், தெலுங்கு மாத பிறப்பு. சந்திர தரிசனம் மாலை வேளையில மேற்கு திசையில சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு 6:30 மணிக்கு மேல் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தரிசனத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள். இன்று முதல் 9 நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு. நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், எதுவும் நான் சொல்கின்றேன், சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை. அதனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 13ஆம் நாள் ஜூன் 27, 2025 11:19 AM வரை திதியை, அதன் பின்னர் திருதியை. புனர்பூசம் நட்சத்திரம் 7:21 AM வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாள் 7:21 காலை வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை. அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை. பசும்பால் வைத்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது. அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து 5 பொருட்கள், அதாவது ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாபத்திரி, பச்சை கற்பூரம், லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து
அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும். அடுத்தது சனிக்கிழமை ஆனி 14 ஜூன் 28 2025 9:54 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. பூசம் நட்சத்திரம் 6:35 AM வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் 6:35 காலைக்குள் செய்ய வேண்டும். அதாவது 6:35க்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை. விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆனி 15 ஜூன் 29 2025 9:14 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. ஆயில்யம் நட்சத்திரம் 6:34 AM வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சதுர்த்தி விநாயகர் வழிபாடு 6:34 AM வரை சித்த யோகம், பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம். ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு. ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம். இந்த நாள் பஞ்சமி, தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம். அம்மன் வழிபாடு, கண்ட பஞ்சமி. இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புகளை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பதே மிக சிறப்புகளை எல்லாம் தரும். மங்கள கௌரி விரதம். இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு 4 நாட்கள் அமைகிறது. இதற்கு முன்பு இந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன். ஏனென்றால் பதிவு தராமல் இருந்தேன், கணித்து வைத்திருந்தேன், எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து. ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து, அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம். ஜூலை 29 2025 3வது மங்கள கௌரி விரதம். 4வது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் 5 2025 அமையும். மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன? மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம். இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்கள் அதை சங்கல்பம், அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். ஷோடசோபாச்சார முறை, அதாவது 16 படி சடங்கு என்று சொல்வார்கள். அந்த 16 படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம். அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு, வெற்றிலை, ஏலக்காய், பழங்கள், லட்டு, அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் 16 வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு, 16 வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது. இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும். திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே, அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை, இல்லற இனிமையை தரும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆகையினாலே இது போன்ற அமைப்புகளை எல்லாம், இது போன்ற முக்கிய நாட்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது, தவறவிடக்கூடாது. அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன். பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.